டிக்கெட் வாங்க வாங்கிக்கிங்க. எங்கே போகிறீங்க? எல்லாம் படுத்து நீ எடுத்துக்கோ. என்ன விட்டு என்ன ஒன்றும் பண்ணாத. மெட்ராஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடு. என்னது என்ன சொன்ன? ஐயா அவசரம் மெட்ராஸ் போறாரு, ஒரு டிக்கெட் கொடு. எங்களை கேள நினைச்சா பஸ்ல நேரம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமியா? ஓர பஸ்ல தெரியல. அப்படி என்ன அவசரம் ஐயாக்கு? அப்பாவை கொண்டவன பழி வாங்க போறானோ? இல்லப்பா, சின்ன வயசுல தொலைஞ்ச தம்பியை தேடி போறான். வேலை தேடி போறானோ நினைக்கிறேன். அட இருங்கப்பா, ஆளுக்கு ஒன்று நினைச்சுக்கிட்டு அதான் கேட்டுட்டு இருக்கோம்ல. ஐயா காதலிக்கிற பொண்ணு பட்டணத்துல இருக்கு, அதை தேடி போறாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா? படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோயினை தேடி பட்டணத்துக்கு போற ஹீரோவை தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருந்தீங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்பையா வருவார் உங்க ஐயா? வருவாரு, வந்துட்டாரு. இதுல யாரியா உங்க ஐயா? அதோ சேவசனை போட்டுக்காருல, அவர் தான் எங்க ஐயா. இவனா ஹீரோ? இல்ல. அப்பா இந்த குத்து குத்துத இந்த பொம்பளை யாரியா? அவர் அம்மா, எங்க முதலாளி அம்மா. அமைதி அமைதி. ஐயா வெற்றியோட திரும்பி வா. வெற்றிதான் அந்த பொண்ணோட பேரோ? வரமா? சரிப்பா. வரேன். வரேன்டா. ஜாக்கிரதை. போயிட்டு வா. கொண்டாடாத. திரும்புடா. முக்கியமானது இத மறந்துட்டியேடா. அம்மா, இது எதுக்குமா? சப்போஸ் நீ தேடி போற பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல ஒண்ணு மறந்துட்டா என்ன பண்ணுவ? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. நம்மளுக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாரும் கிடைக்க கூடாதுல்ல. இது நந்தினி, சொந்த ஊர் ஊட்டி. ஊட்டி வளர்த்தப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆளு. இவ டிவில நியூஸ் ரீடரா இருக்கா. ரொம்ப பிராக்டிகலான பொண்ணு. நந்தினி, பிரேம் ஒருத்தர் உனக்காக கீழே வெயிட்டிங். இது யாரடி பிரேம்? புதுசா ஃப்ரெண்டா? இதுக்கு முன்னாடி ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரே. அவன் பைக் வச்சிருக்கான், இவன் கார் வச்சிருக்கானே. அடி பாவி. ஹெக் பி பிராக்டிகல். காதல் டைம் பாஸ் இல்ல, லைஃப். பை. உலகத்திலே இவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆட்டோகிராஃப் போடுறது. கண்ணு தெரியாத ஆளா இருந்தா கூட பக்கத்துல வந்து, ஏமா நீங்க தானே இந்த டிவில எல்லாம் அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்படுவா. டிவில வர அக்கா தானே? எஸ் குட்டி. உங்க ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. எங்க போனாலும் ஒரு 4 பேர் துண்டு பேப்பரோட வந்துருவாங்களே. இது பிரேம். இந்தியாவிலேயே 3வது பெரிய கிளாஸ் ஃபேக்டரி இவனோடது. எந்நேரமும் சன் கிளாஸ் போட்டுட்டு இருப்பான். கழட்டிட்டானே. நானும் நம்ம தாய் திருநாட்டுக்காக வெயில்ல வேர்க்க வேர்க்க கிரவுண்ட்ல ஆடி தான் பாக்குறேன். இவன் நல்ல கிரிக்கெட்டர். இப்போதைக்கு ரஞ்சி டிராஃபி ஆடிட்டு இருக்கான். இந்தியாவுக்காக ஆடணும், பாகிஸ்தானுக்கு எதிராக செஞ்சுரி போடணும், அதான் இவனுடைய கோல். கிரிக்கெட்ல கோலா? சரி விடுங்க, தெரியாம சொல்லிட்டேன்.
குட் மார்னிங் சார். ஹாய். ரெகுலர் ஆர்டர் தானே சார்? நந்தினியை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தற்செயலாக மீட் பண்ணா. இப்போ வீக்லி ஒன்ஸ் 2 பேரும் மீட் பண்ணுற அளவுக்கு நெருங்கிட்டாங்க. நந்தினி கிட்டே அவனுக்கு எல்லாமே பிடிக்கும், அந்த கிளி உட்பட. ஆனால் அந்த கிளிக்கு அவனை பிடிக்காது. ஐயோ, முன்கூட்டியே கதை சொல்லணும். வெட்டு ஒன்று துண்டு 2. நம்மளுக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாரும் கிடைக்க கூடாதுல்ல. ஓடிடு மச்சான், வாழ்க்கை ஆபத்து. ஓகே அண்ணே, விட்டுங்க. சீரியஸ்யா? நீங்க போலீஸா? இல்ல, அப்ப போயிட்டு வா. ஹாய், ஐம் ஜோ. சுருக்கமாக ஜோதிலட்சுமி. அதை தான் அப்படி நீட்டி மொழிக்கு ஜோன்னு சொல்கிறா. இவ டைப்ரைட்டர் மாதிரி படபடன்னு பேசுவா, ரைஸ் மில்லை விட சத்தமாக பேசுவா, எஃப்எம் விட அதிகமாக பேசுவா. சே, இவளை பற்றி பேச போய் நானே நிறைய பேசிட்டேன். அம்மா அப்பா துபாயில் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. இவன் மட்டும் கம்ப்யூட்டர் படிக்கிற பேர் வழின்னு சென்னையில் இருக்கா, தாத்தா கூட. ஆனால் உண்மையான காரணம் வேற. தாத்தாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஓவியர், வரைஞ்சி காட்டுறாரு பாருங்க. இவரும் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் அது இதுன்னு வெளிநாட்டுக்கு பறந்துட்டு இருக்கிறதுனால இவளை கேள்வி கேட்கறதுக்கு இந்தியாவிலேயே ஆள் இல்லை. கொடுக்க மாட்டேனே. இவளுக்கு மீன் பிடிக்கும், கார்ட்டூன் பிடிக்கும், காமிக்ஸ் பிடிக்கும், பிளாக் காஃபி பிடிக்கும், கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு பிரேம் பிடிக்கும். Nice to meet you.